உங்களுடைய கர்மாவும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பழைய காலத்தில் ஒரு மரபா வச்சிருக்காரு. உண்மையிலே வெற்றிலை பார்க்க போட்டவர்கள்லாம் 90+ குறையாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் தவுத்தி என்றால் நம்ம வளலை கழட்டுதல் என்பது பல்லு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் நம்ம தவம் மட்டும் பண்ணாலும் வராது. அந்த ரொட்டீன் லைஃப்ல நீங்க எப்படி இருக்கீங்க, அந்த ரொட்டீன் லைஃப்ல நமக்கு எப்படி நம்ம கொண்டு போறோம், நம்மளை டிவி அதிகமாக பார்க்குறோமா, செல்ஃபோன் அதிகமாக பார்க்குறோமா, இஷ்டத்துக்கு தூங்குகிறோம், இஷ்டத்துக்கு எந்திக்கிறோம், சாப்பாடு இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், எதை செய்யணும் எதை சாப்பிடக்கூடாது என்ற எந்த நெறியும் இல்லாமல் நம்ம யோகங்களை செஞ்சிட்ருக்கோம். இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்ற விதிமுறைகள் ஓரளவு வேணும். சிவானந்த பரமஹம்சர் 236க்கும் மேற்பட்ட விதிகளை தன்னுடைய மாணவர்களுக்கு வகுத்தார். அந்த செல்ஃப் டிசிப்ளின், இன்னைக்கு செல்ஃப் டிசிப்ளின் சொன்னோம்னா நமக்கு ரொம்ப பிரச்சனையாயிருது. எப்படி செய்யணும் செய்யக்கூடாது என்ற சில விதிகளை நீங்கள் உங்கள் மீது சொன்னாதான் கொஞ்சம், ஏன்னா அனுபவம் வரணும். இந்த பிறவிலேயே நம்ம முடிச்சிடணும், நம்ம கணக்கை ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஏகாந்தத்தோட ஏகாந்தமாக போயிடணும். சார் அதெல்லாம் சாத்தியமாக, நான் இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வருமா வராதா அப்படிங்கலாம் கிடையாது, கன்ஃபார்மாக வரும். ஏன்னா உங்களுடைய கர்மாவும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. அதில் நித்திய கர்ம விதிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் ராமலிங்க அடிகளாருடைய டாபிக். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் யாருடைய கைடன்ஸ் இல்லாமல் கடைப்பிடிச்சிருக்கேன், செல்ஃபாகவே கடைப்பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் அந்த நூல்கள்லாம் படிக்கும் போது எனக்கு அப்போ கன்ஃபர்மேஷன் ஆச்சு, ஓகே நம்ம பண்ணுறது கரெக்டு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் ஆச்சு. திரும்ப 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நூலை வாசிக்கும் போது திரும்ப உங்களுக்கு ஏதாவது அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு யோகி சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்திருக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து கொள்ள மட்டும்தான் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம டீப்பாக இருக்க முடியும். வாதப்பித்த சிலேத்துமத்தில் இருக்கக்கூடிய இடர்கள் எல்லாம் சரியாகும், புத்தி நல்லா தெளிவாக இருக்கும், உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் தூய்மையாகும், காலையில் சீக்கிரம் கண் விழிச்சா நடக்கும் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அவர் ராமலிங்க அடிகளார் என்ன சொல்கிறாருன்னா தாம்பூலம் போட சொல்கிறார். தாம்பூலம்னா என்னது? வெற்றிலை பாக்கு போட சொல்கிறார். பழைய காலத்தில் ஒரு மரபா வச்சிருக்காரு. உண்மையிலே வெற்றிலை பாக்கு போட்டவர்கள்லாம் 90+ குறையாமல் இருப்பாங்க. காலையில் களிப்பாக்கு அதிகமாக வச்சுக்கணும், வெற்றிலையும் சுண்ணாம்பு குறைவாக போட்டுக்கிண்டு வாயில் போட்டு நல்லா மென்று முதல்ல 2 தடவை வர்ற உமிழ்நீரை துப்பிட்டு அதுக்கப்புறம் விழுங்க சொல்கிறார். இது காலையில் உள்ள விதிகளில் சொல்கிறார். அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் உலாவுதல், அப்படி கொஞ்சம் வாக்கிங் போக சொல்கிறார். காலையில் கொஞ்சம் நேரம் நினைச்சணும். அப்புறம் மழை ஜலங்களை கழிக்கணும். காலையில் உள்ள உடலில் இருக்கக்கூடிய மழை ஜலங்களை கழிக்க சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா மலம் கழிக்கும் போது வெஸ்டர்ன்ஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம், இந்தியன் முறையில் தான் அவர் சொல்கிறாரு, இல்லைன்னா வெஸ்டர்ன்லேயும் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். வலது கையை இடது வயிற்றில் வைக்கணும், இடது பக்கம் அடி வயிற்றை பிடித்திருக்க வேண்டும். அப்போ தான் பெருங்குடல் அழுத்தி மலம் முழுவதும் வெளியேறும். சிறுநீர் கழிக்கும் போது இடது கையை வலது பக்கத்தில் வச்சு அழுத்த சொல்கிறார். இப்படி ஒரு மெத்தடில் என்ன செய்ய சொல்கிறாரு, உட்கார்ந்து தான் போகணும்னு சொல்கிறாரு. சிறுநீர் கழிப்பதும் உட்கார்ந்து தான் போகணும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு தேய்ச்சிட்டு கண்ணு பூளையை எடுத்துட்டு காதை நல்லா கழுவிட்டு மூக்கு கழுவிட்டு தொப்புள் கழுவிட்டு உடலில் நல்லா சுத்தப்படுத்திட்டு என்ன செய்யணும், அழுக்குகளில் வெந்நீரால் பற்றற துடைத்தல் வேண்டும். வெந்நீரை தான் அவர் பயன்படுத்த சொல்கிறார். இளம் சூடான வெந்நீரை பயன்படுத்தி கொள்வது சிறந்தது என்று சொல்கிறார். யோகிகள் எப்போதுமே இளம் சூடான வெந்நீரை நம்ம பயன்படுத்தி அழுக்குகளை சுற்றணும். அதுக்கப்புறம் தவுத்தி என்றால் நம்ம வளலை கழட்டுதல் என்பது பல்லு தேய்ச்ச பிறகு கையை வச்சு நாக்கை நல்லா நம்ம செஞ்சுட்டு அந்த வளலைன்னா அப்படி தொண்டைக்குள்ள அப்படி கையை விட்டிங்கன்னா கொதக்குன்னு ஒரு உமிழ்நீர் மாதிரி ஒரு சலைவா இருக்காது, ஆனால் ஒரு வகையான வளலை வரும். அந்த வளலை முதல்ல கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் புளிச்சு கிடக்கும், அது கசக்கும். அந்த வளலை பித்த நீர்லாம் வரும், அதெல்லாம் எடுத்து அது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டாம், ரேண்டமாக ஒரு அல்டர்னேட்டிவ் டேஸில் அந்த வளலை கழட்டிக்கணும், அதை செஞ்சுக்கணுங்கிறாரு. பல்லு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் கரிசாலை பற்பொடியில் செய்ய சொல்கிறாரு. அதை நல்லா பல்ல தேய்ச்சிட்டு கரிசாலை இலையை எடுத்து நம்முடைய வாயில் போட்டு மென்று சாப்பிட சொல்கிறார்.